இருக்கிறியே ஓல கொட்டாயா மஜாவாய் நிக்கிறியே பஞ்சு மிட்டா. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு சாங் லிரிக்கல் வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ அந்த லிரிக்ஸ் எங்கே முடியுதோ அங்கே வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒரு 8 செகண்டுக்கிட்ட வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது லைட்டாக ஃபோட்டோ தெரிஞ்சால் கூட எகைன் சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லைட்டாக மட்டும் அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு கீர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். 1.2 செகண்ட் செட் பண்ணுங்கள். ஸோ ஷார்ப்பாக 1.2 செகண்ட் செட் பண்ணிட்டு பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை இப்போ செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை 1 by 1 இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 செகண்டுக்கு வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக எல்லா ஃபோட்டோவும் கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கவர் ஆகிருக்கான்றதையும் ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக ஸ்க்ரீனை ஜூம் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும் ரைட் சைடு, அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்ட் இன்அனிமேஷன்ற எஃபெக்ட் தான். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மொபைல் டேட்டா ஆட் பண்ணி இந்த இன்அனிமேஷன் எஃபெக்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் இருக்கும். இதில் 5th and 6th எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃபோட்டோவுக்கு 5th எஃபெக்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோவுக்கு 6th எஃபெக்ட்டு. ஸோ பேலன்ஸ் நீங்கள் எத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ணியிருந்தாலும் சேம் அதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ்க்கெல்லாம் கலர் கரெக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் செப்பரேட்டாக வந்துட்டு தனித்தனியாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களோட ஃபோட்டோ கலர்ஃபுல்லாக ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃபோட்டோஸுமே எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கலர்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வீடியோவை மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ இன்னும் கலர்ஃபுல்லாக ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்னா வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.